ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் எவ்வளோ தோஷம் இருந்தாலும் பாக்கியாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் போதும். 50% மேற்பட்ட தோஷங்கள் அதுவே கிடைக்கும். இந்த 9ஆம் அதிபதி ஆணின் ஜாதகத்தில் லக்கணத்திலே இருக்காருன்னு அற்புதமான ஒரு யோகமான ஜாதகம். 2ஆம் இடத்துல இருந்தால் அந்த பொண்ணு பாக்கியத்தை கொண்டாந்து இருக்கிற. 4ஆம் இடத்துல அவள் வந்த பிற்பாடு வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் வருது. ஆக இந்த 9ஆம் பாவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாடியில் இந்த செவ்வாய் சுக்கிரன் சனியின் தொடர்போ ராகு கேதுவின் தொடர்போ இருந்ததுன்னா கடகத்துக்கு மகரம் கும்பம் இருக்கிறப்ப சனி சந்திரன் பரிவர்த்தனை வர்றப்ப புணர்வு தோஷம் நடக்கிறது. திருமணம்னு ஒரு பிராப்தம் இருக்குன்னா அந்த சனி தான் செஞ்சாகணும். ஆனால் அவரே தடை செய்கிறாரு அப்படின்னா சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் 43 டிகிரிக்கு மேலே போகாது. அஷ்டானமிக்கெல்லாம் 48 தான் மேக்சிமம். குறைச்சி அஸ்தங்கமாச்சு அப்படின்னு சொன்னால் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் கணேசன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ தொடர்ந்து திருமணம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். என்னதான் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசினாலுமே ஒருத்தரோட வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையல அப்படின்னா அவங்க லைஃப் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குங்க சார். ஸோ அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்து கணிச்சு சொல்கிறதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் பிருகுநந்தி நாடி முறை. ஸோ இந்த மெத்தடில் திருமண பொறுத்த சூட்சமங்கள் அப்படின்னு சொல்லி என்ன இருக்குது? ஸோ இதில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கா சார்? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிருகுநந்தி நாடிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்டு. அதை நாம் திருமண பொருத்தத்துக்கு, அதாவது இப்போ மேடம் சொன்னாங்க திருமணமெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, பொருத்தம் பார்த்தோம், அது எதனால் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். காரணம் நமக்கு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது தான். இறைவன் இந்த ஜாதகத்தில் இருக்குதா, அது மாதிரி வராமல் இருக்குதாங்கிறதுக்கு ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். நாம் பராசரத்தில் போனோம்னா பிரிவினை கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப சிரமம். இதில் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடலாம். சுக்கிரனுக்கு ராகு கேது தொடர்பு வரக்கூடாது, சனியின் தொடர்பு வரக்கூடாது. ராகு கேது தடையை தரும், சனி தாமதத்தை தரும். ஏன்னா அவர் கர்மா யோசிச்சு தான் செய்வார். இதெல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ணணும். இதை நாம் பொருத்தத்தில் கொண்டாட போகிறோம். ஒவ்வொரு கட்டமும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ 2ஆம் இடம்னு பார்க்குறோம். 2ஆம் இடங்கிறது என்ன? வாய் பேச்சு, தனம், குடும்பம். இந்த பெண்ணின் தனாதிபதி ஆணின் ஜாதகத்தில் விரயத்தில் போய் உட்காருதுன்னு வச்சுக்கோ. 12ஆம் இடத்துல எப்படி இருக்கும்? இந்த பொண்ணு எல்லாமே தூள் கிளப்பிட்டு போயிடுவா. ஆடம்பரமாக செலவு பண்ணுவா, அதை பண்ணுவா, இதை பண்ணுவாள். அப்போ நாம் ஒரு நெருங்கிய உறவாக இருக்கலாம். அவங்ககிட்ட போய் எடுப்பில் இதெல்லாம் லாய்க்கலைன்னு சொன்னால் நல்லா இருக்காது. அப்போ அவங்ககிட்ட என்ன சொல்லணும்? இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க, உள்ளே செலவாளியாக ஆக போகிறா, செலவு பண்ணுறதுக்கு தான் வரப்போகிறா. நீங்கள் ஒரு முதலீடு, ஏன்னா தனாதிபதி அவர், தனாதிபதி வரவு தரத்தான் போகிறாரு, ஆனால் வேஸ்ட் ஆக போகுது. அதை நல்லபடியாக முதலீடு பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் வரும். அதே மாதிரி முக்கியமானது இதெல்லாம் அல்ப சமாச்சாரம். 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், 9ஆம் பாவம், இந்த 4 தான் முக்கியம். நீங்கள் எந்த சிஸ்டத்தில் வச்சாலும் 5ஆம் பாவம் என்பது நமக்கு அதிர்ஷ்டம்னு மாத்திரம் இல்லை. புதன், புத்திசாலித்தனம், பூர்வீகம், தெய்வம் எல்லாமே நாம் சொல்கிறோம். 5ஆம் பாவம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பிவட்டல் பாயிண்ட்டு. அந்த 5ஆம் அதிபதி குழந்தையை குறிக்கும். அப்போ அந்த குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப நாம் என்ன பார்ப்போம்? 5ஆம் இடத்தை பார்ப்போம். 5ஆம் அதிபதி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரு பலம் பலவீனத்தை பார்ப்போம். இங்கேயும் அதே தான். இங்கே என்னென்னா குருவை நாம் எடுத்துக்கிறோம். முக்கியமாக இந்த குரு நின்ற இடம் எங்கே? பெண்ணின் ஜாதகத்தில் பலமாக பலவீனமாக, அங்கே என்ன நிலையில் இருக்குது அதே குரு. இங்கே இருக்கிற குரு அங்கே என்ன நிலையில் இருக்குது? அங்கே போய் 8-12 போய் இருக்குதா, நீச்சமாயிட்டாரா என்னன்னு நம்ம பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இங்கே புத்திர பாக்கியத்துக்கு பிளாக் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஆணின் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஆணால் புள்ள புத்து தர முடியும். பெண்ணு தான் அங்கே வீக். நம்மளால் ஈஸியாக டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிச்சுவேஷனை பொறுத்து நாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த குரு ஒன்று, குரு அதுக்கு தான் பார்க்குறது. குருவின் ஸ்டேட்டஸ் பெண்ணின் ஜாதகத்துலேயும் பார்க்கணும், அந்த குரு அங்கே என்ன நிலையில் இருக்கார் அதையும் பார்க்கணும்.
அவரோட குரு இந்த ஜாதகத்தில் எங்கே வந்து உட்காந்துருக்கு, புரியுதுங்களா? ஆணின் ஜாதகத்தில் இருக்கிற குரு பெண்ணுக்கு 6லையோ 8லையோ வந்து நின்றுதுன்னா அவனால் இங்கே ப்ரொக்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, கெட்டு போயிடுச்சு. அப்போ யார் அட் ஃபால்ட் அப்படிங்கிறத நாம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி 7ஆம் பாவம், 7ஆம் பாவங்கிறதா நமக்கு ஆப்போசிட் பார்ட்னர். அப்போ 7ஆம் அதிபதி அதே மாதிரி 6, 8 பெண்கள் மறையக்கூடாது, பகை வீட்டில் போய் மறையக்கூடாது. இவருக்கு 7ஆம் அதிபதி அங்கே லக்கணத்தில் போய் இருந்ததுன்னா சூப்பரான பொருத்தம். இணைபிரியா தம்பதிங்கிறது அதுதான். இதுதான் வந்து நாடியில் ரொம்ப முக்கியம். அதில் வந்து செவ்வாய் சுக்கிரனை நாம் எடுத்துக்கிறோம். செவ்வாய் சுக்கிரனை ஒருத்தருக்கு ஒருத்தர் 7வது பொருத்தமாக இருந்ததுன்னா ரொம்ப அருமை. செவ்வாய் சுக்கிரன் 6, 8, 12ஆக மறையக்கூடாது. இதெல்லாம் வந்து நாடியில் அதே மாதிரி தான் வரும். அடுத்தது பார்த்தோன்னா பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியது 9ஆம் பாவம். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் எவ்வளோ தோஷம் இருந்தாலும் பாக்கியாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் போதும். 50% மேற்பட்ட தோஷங்கள் அதுவே டேக் ஓவர் பண்ணிக்கும். இந்த 9ஆம் அதிபதி வந்து ஆணின் ஜாதகத்தில் வந்து லக்கணத்திலே இருக்காருன்னு அற்புதமான ஒரு யோகமான ஜாதகம் அந்த பெண்ணோட ஜாதகம். அப்போ அந்த பெண்ணின் ஜாதகம் லக்கணத்தில் வந்து உட்காருது. 2ஆம் இடத்துல இருந்தால் அந்த பொண்ணு பாக்கியத்தை கொண்டாந்து இருக்கிறா. 4ஆம் இடத்துல வந்து அவள் வந்த பிற்பாடு வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாம் வருது. 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வந்தீங்கன்னா புத்திர பாக்கியத்தை கொண்டாரா. ஆக இந்த 9ஆம் பாவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 9ஆம் அதிபதி கெட்டுப்போகக்கூடாது. பெண்ணின் 9ஆம் அதிபதி ஆணுக்கு 6, 8, 12 மறையவே கூடாது. அதே அப்படி இருந்ததுன்னா இவளால் லாபம் அவனுக்கு, அவனால் இவளுக்கு லாபம்னா அவனுடைய 9ஆம் அதிபதி இங்கே வந்து உட்காந்துருக்கும். இதுதான் இப்போ இந்த இடத்துல நாம் 9ஆம் அதிபதினு எடுக்கிறத நீங்கள் வந்து சுக்கிரன் செவ்வாய் இந்த 2 தான் மறுபடியும் நாடிக்குன்னு வந்தோம்னா இவர்கள் மறையக்கூடாது. இந்த ஜாதகத்தில் இருக்கிற சுக்கிரன் செவ்வாய் அந்த ஜாதகத்தில் மறையக்கூடாது. 6, 8, 12ஆக மறையக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்தது முக்கியமான 5 பாயிண்ட் பார்த்தோம்னாவே நமக்கு போதுங்க. இந்த ஜாதகத்தில் இருக்கிறது அந்த ஜாதகத்தில் கிடக்கூடாது. அவ்வளோதான் கான்செப்ட், அவ்வளோதான். இதை போய் விளாவரியாக பேசிகிட்டு இருக்கிறது தான். ஏன் காலதாமதம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நாடியில் காலதாமதம் ஆகிறத கண்டுபிடிக்க முடியுமானா முடியும். காலதாமதத்துக்கு காரணமான கிரகம் என்ன? சனி பகவான். தடைக்கு காரணம் ராகு பகவான், கேது பகவான். இந்த 3 கிரகம் தான். காரக கிரகங்கிறது செவ்வாய். திருமணத்துக்கு காரக கிரகம் செவ்வாய். ஆணுக்கு, பெண்ணுக்கு வந்து சுக்கிரன். இல்லையா? வைஸ் வர்சா. ஆணுக்கு வந்து சுக்கிரனும் பெண்ணுக்கு வந்து செவ்வாய். இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாக இருக்கக்கூடாது. ஒருத்தர் ஜாதகத்தில் இன்னொரு ஜாதகத்தில் நல்ல வலுவிலான நிலையில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் இந்த நாடியில் வந்து இந்த செவ்வாய் சுக்கிரன் வந்து சனியின் தொடர்போ ராகு கேதுவின் தொடர்போ இருந்ததுன்னா தாமதம் தான் வரும். அது சேர்ந்து இருக்கிறது. இப்போ நான் சொல்கிற வரதுன்னா, இப்போ சுக்கிரன் ஒரு ராசியில் இருக்குன்னு வைங்க, அடுத்த ராசியில் உங்களுக்கு வந்து 2வது இதில் வந்து ராகு இருக்கார் அப்படின்னா அந்த ராகு சுக்கிரன் நோக்கி வருவார் ரிவர்ஸில். அப்போ அது உடனடியாக பாதிப்பை தரும். இப்போ ஒரு 4 வீடு தள்ளி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இடையில் இன்னொரு கிரகம் இருந்ததுன்னா அது செவ்வாய்க்கும் அந்த சுக்கிரனுக்கும் அந்த ராகுக்கும் தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தாமதமோ தடையோ என்னங்கிறத அதை கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்துக்குமே இந்த தடை கிரகங்கள் தான் செவ்வாய் சுக்கிரன். முக்கியமானது இதுதான். அடுத்தது பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தில் பெண்ணின் ஜாதகம் யூஸ்வலாக கேட்பாங்க. நேற்று அதை கூட கேட்டாங்க, பையன் ஃபாரினில் இருக்கானே ஒழுக்கமாக இருப்பானே அப்படின்ட்டு. பார்க்கலாம். ஆணோ பெண்ணோ இந்த ஒழுக்க குறைபாட்டை காட்டுவது சந்திரன், சுக்கிரன், புதன். இந்த சந்திரன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகமும் தொடர்பில் இருந்ததுன்னா, தொடர்புங்கிறது இங்கே முதல்ல சொன்ன மாதிரி 1, 5, 9 அல்லது ஒரே ராசியில் சேர்க்கை பெற்று இருக்கிறது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவர்கள் செக்ஷுவலி ரொம்ப ஸ்டிமுலேட் ஆகிடுவாங்க, கெட்டு போயிடுவாங்க. புதன் இதில் கேதுவும் சேர்ந்துட்டாருன்னு வைங்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை போல் யாராவது ரதி இருக்காளா, உன்னை போல் மன்மதன் உண்டான்னு எல்லாம் ஆரம்பித்து நாஸ்தி ஆகிடுவாங்க. கேது புதன் தான் வந்து திருமணத்தை காதலை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் நாடியில். அதோட சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்தது அப்படின்னு வச்சுங்க, பெண்ணின் ஜாதகம் ஆணின் ஜாதகம். சந்திரன் என்பது சலனத்தை ஏற்படுத்தக்கூடியது, சந்திரனுடைய கேரக்டர். அங்கே வந்து சுக்கிரன் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனாக இருந்தது அப்படின்னா சந்திரன், சுக்கிரன், இந்த கேது புதன் சுத்தம். காதலிச்சு ஓடி போவாங்க, காதலிச்சு கெட்டு போவாங்க. ஒழுக்க குறைபாட்டை குறிக்கக்கூடியது இது.
ஆணின் ஜாதகம். பெண்ணின் ஜாதகத்தில் அப்படியே நீங்கள் செவ்வாய் போட்டுக்கோங்க. செவ்வாய், சனி, புதன், கேது. புதனும் கேது காமனுங்க. புதன் கேது காதலை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அதில் சந்திரன் என்பதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒழுக்க குறைபாட்டை காட்டக்கூடியது. அதில் சுக்கிரன் வந்தது அப்படின்னா, சுக்கிரன் காமத்துக்கு அதிபதி. அதனால தான் சொல்கிறது, இவங்க காம வயப்பட்டு காதலிக்கிறேன்னு சொல்லி கெட்டு போகிறாங்க, ஒழுக்க குறைபாடை காட்டும் அப்படின்னு சொல்கிறது. ஆணோ பெண்ணோ யாருக்கு இந்த சேர்க்கை இருந்தாலும் சரி. அடுத்தது, கல்யாணமே ஆகாமல் இருக்க, அதை வந்து நாடியில் பார்க்க முடியும்னா முடியும். அதாவது தாமதம் ஆகுது, தாமதிச்சுக்கிட்டே போகுது, ஒரு வயசுக்கு மேலே கல்யாணமே ஆகலைங்கிறப்ப ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா? 2 கண்டிஷன் ரொம்ப முக்கியம். அதில் நிறையா இருக்குது, பட் 2 மாத்திரம் சொல்கிறேன். சந்திரன், செவ்வாய், கேது, இந்த 3 கிரகமும் ஒரே ராசியில் இருந்தாலும் சரி, ஒன்றுக்கொன்று மாறி இருந்தாலும் சரி, சேர்ந்து இருந்தாலும் சரி, எங்கே பறவை இருந்தாலும் சரி, நம்ம முதலே சொன்ன மாதிரி செயற்கைனா என்னன்னு சொன்னேன், அந்த வரையில் 2 சேர்ந்து இருந்தாலும் சந்திரன், செவ்வாய், கேது, இந்த 3 இருந்ததுன்னா திருமண தாமதம் தாமதம் தாமதம். அது ஏன்னு கேட்டோம்னா, இங்கே செவ்வாயும் கேதும் பகை. அதனால் அவர் வந்து கேது வந்து செவ்வாயை பாதிக்கிறார். அதனால் தள்ளி போய்கிட்டே இருக்குது. இதை சன்னியாசி யோகம்னு சொல்லுவாங்க நாடியில். சன்னியாசி யோகம். திருமணமே ஆகாமல் போயிடுது. இன்னொன்று வந்து வழக்கமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், என்ன? புணர்வு தோஷம். புணர்வு தோஷம் நாடியில் எப்படி பார்க்குறது? சனியும் சந்திரனும் சேர்ந்துருந்தால் புணர்வு தோஷம்னு சொல்கிறோம். இந்த சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆச்சுன்னா புணர்வு தோஷம். அப்போ பரிவர்த்தனைங்கிறது எப்படி வர முடியும்? சனி வந்து கடக ராசிலேயோ, சந்திரன் வந்து மகர ராசியிலையோ இருக்கிறப்ப பரிவர்த்தனை நடக்குது. அல்லது கும்பராசியில் இருந்தாலும் அதுவும் பரிவர்த்தனை தான். கடகத்துக்கு மகரம் கும்பம் இருக்கிறப்ப சனி சந்திரன் பரிவர்த்தனை வர்றப்ப புணர்வு தோஷம் நடக்கிறது. புணர்வு தோஷம்னா என்ன? ஒன்றுக்கு மேற்பட்டது. புணர்வு அப்படின்னு சொன்னால் இது சான்ஸ்கிரிட் வேர்ட். புன அப்படின்னா மீண்டும்னு அர்த்தம். புணர்வு தோஷம். அப்போ மீண்டும் மீண்டும் ஒன்று நடந்தது அதையே திரும்ப திரும்ப நடக்கும். இந்த மாதிரி இருக்குதுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பொருத்தம் பார்க்குறப்ப. அங்கே குரு, அங்கே தான் குருவோட ரோல் வருது. அப்போ அந்த குரு சனிக்கும் செவ்வாய்க்கும் ஒரு லிங்கில் வந்துட்டார் அப்படின்னா தாமதித்தாலும் பிரிவினை வராது. திருமணம் தாமதித்தாலும் பிரிவினை வராது. அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஹீரோ வந்து சனி சந்திரன் தான். இவர்களுடைய சேர்க்கை அல்லது இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை அல்லது ஒருத்தருடைய நட்சத்திரத்தில் இன்னொருத்தர் இருக்கிறது, இந்த மாதிரி பல வகையில் ஏற்படலாம். அது புணர்வு தோஷம். பலன் என்ன? ஒரு முறைக்கு மேலே இன்னொரு முறை வரும். அது திருமணத்துக்கு மாத்திரம் இல்லை, எதுக்கு வேணாலும் நீங்கள் வரும். ஒரு முறை நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படின்னா மறுமுறை நீ ஃபெயிலியர் ஆக, ஆனால் அந்த ஃபெயிலியர் ஆனது நல்ல ஒரு பலனை தரும். இப்போ திருமணத்திலேயே புணர்வு தோஷம் வந்தது அப்படின்னா திருமண தடை தாமதம் வருது, நின்று போகுது திருமணம். ஆனால் மறுபடியும் வர்றப்ப சிறப்பான திருமண வாழ்க்கையாக இருக்கும். அதுதான் 2வதாக நடக்கிறது, சிறப்பாக இருக்கும். அதுதான் இந்த புணர்வு தோஷத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. தாமதத்துக்கு தடைக்கும் சந்திரன், செவ்வாய், கேது. கேது தான் இது. இப்போ இந்த விதிகள்லாம் சொல்கிறீங்களேங்க சார், இந்த விதிகளுக்கெல்லாம் வந்து விதி விலக்குன்னு ஏதாவது இருக்கா சார்? இப்போ ஒரு விஷயம் வந்து நடக்கலை அப்படின்னா அதுக்கு விதி விலக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூட்சுமங்கள் ஏதாவது இருக்கா? விதி விலக்குங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் குருவின் வலிமை தாங்க. குரு பகவானின் வலிமை தான். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, முதலையே சொன்னேன். இப்போ செவ்வாய், சுக்கிரன், இப்போ ராகு எடுத்துக்க. இந்த 3 இப்படி எடுத்துக்க, ஒரே ஆர்டரில். ராகு ரிவர்ஸில் வரும். அப்போ ராகு வர்றப்போ எதை தொடுவாருங்க? ஃபஸ்ட்டு சுக்கிரனை தொடுவார், அப்புறம் செவ்வாய் தொடுவார். இந்த காம்பினேஷன் வர்றப்போ சுக்கிரனை தொடுறதுனால அந்த பெண்ணாக இருந்ததுன்னா பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை நடக்க போகிறதில்ல, ஆணாக இருந்ததுன்னா மனைவினால் பிரிவினையை காட்ட போகுது. இது இருக்குது. இதுக்கு வந்து நிவாரணம் என்ன அப்படின்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்க. நிவாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கோச்சாரத்தில் குரு பகவான் அந்த ராகு இருக்குது இல்லையா, அந்த ராகுவை தாண்டணும். அதே சமயத்தில் இந்த செவ்வாய் சுக்கிரனும் தன்னுடைய கோச்சாரத்தில் அந்த ராகுவை தாண்டிடுச்சுன்னா நிவாரணம். எதுவும் பெர்மனெண்ட் எதுவும் கிடையாது. கேது தான் பெர்மனெண்ட்டு. பெர்மனெண்ட்டான பிரிவினையை கேது தான் தருவார். அதுக்கு தான் ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. ஓகே ஓகே. இப்போ வந்து பிரிவினை வந்து இருக்காது, ஆனால் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னா அந்த டைம் பீரியட் வரைக்கும் அவங்க சமாளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற லைஃப் வந்து அவங்க எல்லாமே, அதாவது கெட்டவன் இருக்கானா, கெட்டவன் நம்மளை தாண்டி போகிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருந்தோம்னா அது பாட்டுக்கு நல்லா தான் நடக்கும் எல்லா சம்பவமும். அது மாதிரி தான் இங்கே கேது நம்மளை நோய்க்கு வருதுன்னா எதையுமே செய்யாமல் சும்மா இருக்கும். எதையுமே செய்யக்கூடாது.
எது இப்போ செவ்வாய் நோய்க்கு வருது அப்படின்னா, இப்போ திருமணத்தை பற்றி பேசுகிறோம். திருமணத்தை பற்றி நீங்கள் வாங்க மாப்பிள்ளை போய் கோயிலில் பண்ணிக்கலான்னு கூட உங்களால் முடியாது. அவர் நிறுத்திடுவார். ஓகே. நாம் பேசாமல் இருக்க வேண்டியதான். கோச்சாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேது பகவான் செவ்வாய் மேலே போயிட்டுருப்பார். எங்கேருந்து திருமணம் நடக்கும்? அந்த மாதிரி கேது வந்து ரொம்ப வலிமையான கிரகம். உண்மையாகவே 9 கிரகத்தில் அவர் தான் மிக வலிமை. இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் இங்கே வந்து பிரச்சனை பண்ணவங்க கிடையாது, கூட இருக்கவங்களுமே பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ பிருகநந்தி நாடி முறையில் இதுவுமே வந்து இன்க்ளூட் ஆகுமா சார்? இப்போ பேரண்ட்ஸோட ஜாதகமுமே வந்து இதில் அதுக்கு பேர் நந்தி யோகம்னு பேருங்க. நந்தின்னு என்ன நம்ம சொல்கிறோம் இல்லையா, நந்தி மாதிரி வந்து குறுக்க நிற்கிறியா, தடையை குறிக்கக்கூடியதை நடக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? தடையை குறிக்கக்கூடியது பராசரத்திலும் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே ஈஸி. எப்படி அப்படின்னா, ஒரு 2 காரக கிரகத்துக்கு இடையில் தடையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கும். இப்போ செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கு இடையில் சூரியன் இருக்குன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு சூரியன் யாருங்க? தகப்பனார். செவ்வாய் ஃபஸ்ட்டு, அடுத்தது சூரியன், அடுத்தது சுக்கிரன் இருக்குது. செவ்வாய் என்ற கணவன் மனைவியை சந்திப்பதில் சூரியன் தகப்பனார் தான் இடைஞ்சல். அதுவும் இது ஒரே வரி. அதுலேயே அந்த சூரியனோட வீட்டில் அந்த கேது இருக்குதாருன்னு வச்சுக்கோங்க, சிம்மத்தில் கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எங்கே வேணாலும் இந்த சம்பவம் நடக்கட்டும், அந்த சூரியன் வந்து கேதுவாக இயங்குவார். அப்போ அவங்க வந்து சேர விட மாட்டார். இது கல்யாணத்துக்கு முன்னே ஆகட்டும், கல்யாணத்துக்கு பின்னாலேயும் ஆகட்டும், சேர விட மாட்டார். அதே சமயத்தில் இது நம்ம உறவு எதை வேணாலும் பேசிக்கலாம். இப்போ செவ்வாய்க்கு இதுக்கு இடையில் சந்திரன் இருக்குது, அம்மாவே அடைஞ்சலாக இருப்பாள். ஏதோ ஒரு காரணத்தை லௌகிக விஷயத்தில் அது சரியில்லை, இது சரியில்லை, இது வேண்டாம், அது வேண்டாம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னா, ஒதுக்கி விட்டுரு அம்மாவை, தலையிடாத திருமணத்தில் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு மீதி குடும்ப உறவுகள் வந்து எடுத்துக்கட்டி செஞ்சாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுதான் நடக்காதே. இதில் சனியும் ரோல் ரொம்ப ஜாஸ்தி. சனி காரகன், அவர் வந்து கர்ம காரகன்னாலும் அவர் வந்து நமக்கு செஞ்சு தந்தாகணும். நமக்கு திருமணம்னு ஒரு பிராப்தம் இருக்குன்னா அந்த சனி தான் செஞ்சாகணும். ஆனால் அவரே தடை செய்கிறாரு அப்படின்னா தொழில்காரகனாக அவருக்கு இன்னொரு ரோல் இருக்குது, தொழில்காரகன். இப்போ செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கு இடையில் சனி இருந்தது அப்படின்னா தொழில் நிமித்தம் அவருக்கு திருமணம் தாங்கிட்டே போகுது. எல்லாமே இன்டர்லிங்க்டு. ஆமாம், அதுதான் நாடியில். இப்போ இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு ஆணா பெண்ணா காதல் வயப்படுவாரா? காதலுக்கு கிரகம் வந்து புதன். அவர் தான் இளவரசர் நாடியில். ஏன்னா அவர் தான் இளமையான கிரகம். புதுமை, இளமை, நவீனம் இதெல்லாம் குறிப்பது புதன். அதனால் அவர் ரொம்ப துள்ளல் ஜாஸ்தி. அப்போ இந்த புதனோட கிரகம் வந்து கேதுவின் சேர்க்கையில் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அது எங்கே வேணாலும் இருக்கட்டும், ராசியில் நாடியில் எங்கே வேணாலும் இருக்கலாம். அதுதான் பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் இதுவே பராசரத்தில் எடுத்தோம்னா 5-7 தொடர்பு இருக்கணும்பாங்க. 5-7 தொடர்பில் புதன் வரணும், கேது இருக்கணும். அப்படி இங்கே அதெல்லாம் இல்லை. புதன் கேது சேர்க்கை இருந்ததுன்னா அந்த மாதிரி வரும். இதுலேயே நீங்கள் வந்து சுக்கிரனும் சேர்ந்துருச்சு அப்படின்னா, நான் முதல்லையே நான் சொன்னேன், சந்திரன் சுக்கிரன் புதன் கேது வந்ததுன்னா ரொம்ப தொந்தரவு. இதுலேயே புதனும் சேர்க்கை இருந்ததுன்னா ரொம்ப காமம் ஜாஸ்தியாக போயிடும். செவ்வாய் என்பது வீரியத்தை குறிக்கக்கூடிய கிரகம், சுக்கிரன் என்பது திருமணத்தை மனைவியை குறிக்கக்கூடிய பெண்ணை குறிக்கக்கூடியது, சந்திரன் என்பது சலனத்தை குறிக்கக்கூடியது, புதன் என்பது காதலை குறிக்கக்கூடிய கிரகம். இதில் கேது அதே மாதிரி தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறது அந்த மாதிரி. அதனால் இந்த சம்பவம்லாம் நடக்குது. இது வந்து கண்டிப்பாக பொருத்தத்தில் வந்து பெண்ணின் ஜாதகத்துலேயும் பார்க்கணும், ஆணின் ஜாதகத்துலேயும் பார்க்கணும். பெண்ணின் ஜாதகத்தில் கேட்பாங்க, பையன் பரவாயில்லைங்களா எப்படி அப்படின்னு கேட்பாங்க. நாம் என்ன பார்ப்போம், குரு லக்னத்தில் இருக்காரா, ரைட்டு, குரு நல்ல இடத்துல இருக்காரா, குரு தான் உத்தம புருஷன், அதனால் அவர் நல்லா இருந்தாருன்னா பையன் நல்லா இருப்பாங்க சரின்னு போயிடுவோம். அல்லது 5ஆம் இடத்தை பார்ப்போம். 5ஆம் இடம் தான் புத்திசாலித்தனம், எண்ணங்களை பற்றி சொல்கிறோம். அந்த மாதிரி நாம் பார்க்குறோம். இங்கே குரு தான். குரு வந்து நல்ல நிலையில் இருக்கணும், நீச்சமாக இருக்கக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது. அஸ்தங்கம்னு சொல்ல வந்தோன்னே கரெக்ட். இந்த அஸ்தங்கத்தின் ரோல் என்ன அப்படின்னா, நாடியில் பிரிவினையை கேட்டாங்க இல்லைங்களா, பிரிவினையை குறிப்பது செவ்வாய் சுக்கிரன் ராகு மாத்திரம் இல்லை, சூரியன் அஸ்தங்கமாகக்கூடாது. சூரியனிடம் சுக்கிரன் அஸ்தங்கமாகக்கூடாது. சூரியனும் சுக்கிரனுக்கும் ஒரு 10 டிகிரிக்குள்ளார இருந்ததுன்னா அந்த சுக்கிரன் அஸ்தங்கம்னு சொல்கிறோம். பட் லேட்டஸ்ட்டாக வந்து பிகாஸ் சூரியனை சுற்றி சுக்கிரன் ஃபாஸ்ட்டாக சுற்றிக்கிட்டே வருது, புதனும் ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுனால 3 டிகிரிஸ் அல்ல 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் அஸ்தங்கம், இல்லைன்னா நம்ம அஸ்தங்கத்தை பற்றி சிக்னிஃபிகண்ட்டாக இல்லைன்னு சொல்லப்படுகிறது. வாட் எவர் இட் இஸ், சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அஸ்தங்கம். இங்கே சுக்கிரன் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம்.
இந்த மாதிரி இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. தாமதம் நடக்கும். தாமதித்து வந்தாலும் அந்த பொண்ணுக்கு கிடைக்கிற இல்வாழ்க்கை நல்லா இருக்காது, அந்த பையனுக்கு கிடைக்கிற இல்வாழ்க்கை நன்றாக இருக்காது. இது ரொம்ப முக்கியம் அஸ்தங்கத்தில். அஸ்தங்கம் என்பது தெரியணும் அவசியம். இது வந்து பொதுவாக சொல்கிறது தான். பட் நாடியில் ரொம்ப முக்கியம். எவ்வளோ டிகிரிக்குள்ளார நான் சொன்னால் 5 டிகிரிக்குள்ளார போதுங்கிறேன். அடுத்தது புத்திர பாக்கியத்தை பற்றி சொல்கிறப்ப சூரியனும் சுக்கிரனின் டிஸ்டன்ஸ், சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் 43 டிகிரிக்கு மேலே போகக்கூடாது. அஸ்ட்ரானமிக்கெலாம் 48 தான் மேக்சிமம் செப்பரேட்டாக இருக்கலாம். குறைச்சி அஸ்தங்கமாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சுக்கிரன் வீரியம் இழந்து போகிறது. டிஸ்டண்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. சூரியனுடைய வெப்பத்திலேருந்து வெகு தூரம் போயிடுச்சுன்னா அது சில்லாயிடுது. அப்போ விந்து வந்து சில்லாயிட்டதுனால மொட்டிலிட்டி இல்லை, ஸோ புத்திர பாக்கியம் அங்கே கிடைக்காது அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். அப்படியே ஏதாவது வந்தது, ஒரு குருவின் பார்வை அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு அமைப்பு இருந்ததுன்னா ஆண் வாரிசு கிடைக்காது. சூரியன் குறிப்பது விந்துவை குறிக்கக்கூடியது, அது ஆண் வாரிசை குறிக்கக்கூடியது. அங்கேருந்து வெகு தூரம் போயிட்டதுனால அவரால் கொடுக்க முடியாது அந்த ஆண் வாரிசை. இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பார்க்கணும். அஸ்தங்கம், இந்த மாதிரி செப்பரேஷன் இதெல்லாம். ஸோ பிருகநந்தி நாடி முறையில் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களோட சூட்சுமங்கள் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார். இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். ஏன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் இப்போ ஜாதகம் கொண்டு போய் நம்ம அணுகிறோம் அப்படின்னா பிருகநந்தி நாடி முறையிலையுமே பொருத்தம் வந்து பார்க்கலாம், அதுலேயுமே வந்து அக்யூரேட்டாக வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம நேர்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இன்னும் தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி. நன்றி.